வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையில் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரவை தமிழ்நாட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கோயம்புத்தூரில் மட்டும்தான் செய்வாங்க. இந்த மாதிரி பிராண்டட் பேக்கெட்ஸ்லேயும் கிடைக்கும், இல்லைன்னா லூஸ்லேயும் கிடைக்கும். இந்த உப்புமாவுக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தோன்னா வெங்காயம், எண்ணெய், தண்ணியோட அளவு. இந்த மூணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்புமா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஆனியன்ஸ் கட் பண்ணுறது எப்போவுமே நீளமாக கட் பண்ணி சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கணும். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூட 2 வரமிளகா, பொடியாக கட் பண்ண அரை துண்டு இஞ்சி. நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துருக்கிற இந்த எண்ணெய் 300 கிராம்ஸ் ரவைக்கு போதுமானதாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்புமாவில் கடலைப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் நிறைய இருந்தால் தான் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் உடச்ச வெள்ளை உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு வறுக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். அந்த மணம் வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்ட் வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்புமா, கிச்சடி இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா வெங்காயம் வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. நம்ம வதக்கிற பதம்னு பார்த்தா கருவேப்பிலை கண்ணாடியாட்டம் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே ஈவனாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரவைக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே உப்புமாக்கு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, கிச்சடிக்கு 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி. கிச்சடி எப்படி செய்யணுங்கிறத பழைய வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உப்பு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்புமா, கிச்சடிக்கெல்லாம் உப்பு போடும்போது எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சைடில் கொதி வர ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினுமினுன்னு கண்ணாடி பதத்தில் இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் தண்ணி ஊற்றுனீங்களோ அதே கப்பில் ரவையும் அளந்துக்கோங்க. 3 கப் தண்ணிக்கு 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை சேர்க்கும்போது ஏகமாக தூவி விட்ட மாதிரி ஆட் பண்ணுங்கள். இன்னொரு கையில் அப்படியே கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்குங்க. எப்போவுமே ரவை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிக்குங்க. ஏன்னா அப்போ தான் ரவை நல்லா வேகும். இல்லைன்னா தண்ணி சுண்டிரும், ரவை வேகாமல் விதையாக இருக்கும். இந்த மாதிரி கொதி வரும்போது ரவை வெளியே தெரிக்கும். ஸோ நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சுண்டிருச்சு. ரவை கலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போது ஃப்ளேமை சிம்லேயே 2 மினிட்ஸ் வச்சு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கோதுமை ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த உப்புமாக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தோன்னா வாழைப்பழம், தேங்காய் சட்னி, சுகர், ஜாகரி இல்லைன்னா கர்டு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் ஹெல்த்தி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.